இந்த ரோடு வேலை செய்கிறவங்க, மரத்தை வெட்டுற வேலை செய்கிறவங்க எல்லாமே நீங்கள் எவ்வளோ மரத்தை வெட்டுறீங்களோ, நீங்கள் அதை வெட்டினா தான் தொழில் உங்கள் தொழில் ஓடும். மரத்தை எடுக்காமல் ரோடே நீங்கள் போட முடியாது. அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வேணா, அதுக்கு என்ன ஈடு இணையாக மரத்தை வெட்டுறீங்களோ, ஒரு 100 மரத்தை வெட்டிங்கன்னா 100 மரக்கண்ணை புதுசாக ஒரு இடத்துல வச்சிருங்க, வளங்க, தண்ணி ஊற்றுங்க, 100 கண்டை தானமாக கொடுங்க. அது பண்ணிங்கன்னா இந்த கர்மா. நீங்கள் மரன்றது உயிர், அந்த உயிரை எல்லாருக்குமே உயிர். நீங்கள் ஒரு புல் பூண்டு கூட உயிர் இருக்குன்றார் வள்ளலார். அப்போது நீங்கள் அப்படி பண்ணுற என்ன வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இவங்க குடும்பத்தில் வந்து இவங்க பொண்ணுக்கோ இல்லை பேத்திக்கோ இல்லை வாரிசுகளுக்கோ வம்சாவழிகளுக்கோ மினிமம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் குழந்தைய பிறக்குது. இன்னைக்கு வந்து எல்லா பாவம் புண்ணியும் அந்தந்த நேரத்து சூழ்நிலை தர்மம். ஆனால் அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் ஒன்று தான் இந்த நீங்கள் மரத்தை வெட்டிங்கன்னா திரும்ப மரம் ஒன்று நட்டுருங்க, இல்லை அந்த மரம் வாங்கி கொடுத்துருங்க யாருக்காவது, இல்லை மரத்தை பராமரிங்க. ஸோ அது பண்ணிங்கன்னா அந்த அந்த கர்மா வந்து உங்கள் வாரிசுகளுக்கு தொடராது. இது ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு 150-200 விஷயம் வந்து நான் பிடிச்சிருக்கேன். இது எப்படி நடக்குது? இவங்க செய்கிற தொழிலுக்கு